என்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. அக்கா, என்னடி சொல்ற? உன் கர்ப்பத்துக்கு காரணமானவன் யாருன்னு உனக்கே தெரியாதா? சத்தியமா தெரியாதுக்கா. எப்படி உனக்கே தெரியாம நடந்திருக்க முடியும்? என் தங்கச்சிய தொட்டவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா அதை யாராவது நம்புவாங்களா? கேவலமா பார்க்க மாட்டாங்க. இப்படி சொல்றதுக்கு எனக்கே கேவலமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன்க்கா, என்னோட உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை மட்டும்தான் என்னால உணர முடிஞ்சதே தவிர இது எப்படி நடந்தது, எங்க நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியலக்கா. ஐயோ பாவி, இப்படி என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டியே. உன்னை தொட்டவன் யாருன்னு தெரிஞ்சாதானடி அடுத்த விஷயத்தையே யோசிக்க முடியும். அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றியே. உனக்கே தெரியாதவன நான் எங்க போய் தேடுவேன்? நீ இப்படி ஒரு நிலைமையில இருந்தா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? மத்தவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்துக்கு உன்னால இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடி. வேண்டாக்கா, என்னால உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அவமானமே வேண்டாம். நான் உயிரோட இருந்தா தானே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். நான் செத்து போறேன்க்கா, நான் செத்து போயிடுறேன். என்னடி சொல்ற? நீ செத்து போயிட்டா உன் மேல ஏற்பட்ட பழி போயிடுமா? நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதா அந்த உமேஷ் உன்னை வச்சு என்ன கார்னர் பண்ணிட்டு இருக்கான். என்னக்கா சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கிறது அந்த உமேஷ்க்கு தெரியுமா? தெரிஞ்சதுனாலதான் அவன் என்ன மிரட்டுறான். அவனுக்கு தெரியுமா? அக்கா, அவன் நம்ம குடும்பத்துல யார்கிட்டயாவது சொல்லிட போறான்க்கா. அதுக்கு முன்னாடி நானே செத்து போயிடுறேன்க்கா. மறுபடியும் மறுபடியும் இப்படி முட்டாள்தனமா பேசாத. நீ கர்ப்பமான விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா உன்னை தொட்டவனையும் அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை எப்படி பேசி உண்மையை வர வைக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் உன்னோட விஷயம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்ல, நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னு நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ் பண்ண கீர்த்தனா. நான் எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்க்கா. வா போலாம். வா.
வா பிரியா, சொன்ன டைம்க்கு சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்துட்ட. நான் உன் தங்கச்சியை பத்தி சொன்னதும் என்னோட சட்டையே பிடிச்ச. டாக்டர் உண்மையை சொல்லியிருப்பாங்களே, அவங்களே என்ன பண்ண? குறவலையை பிடிச்சியா? நிறுத்துடா. ரம்யாவை கல்யாணம் பண்றதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடுறியா? ஐயோ, உன் தங்கச்சி வாழ்க்கையில நான் விளையாடலம்மா, வேற எவனோ ஒருத்தன் விளையாடி இருக்கான். நீதான்டா திட்டம் போட்டு என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க. இத பாரு, ஒழுங்கு மரியாதையா யார் என் தங்கச்சி வாழ்க்கையை சீரழிச்சதுன்னு சொல்லிடு. இல்ல உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். ஐயோ, உனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிரியா. உன்னோட அவசரம் எனக்கு புரியுது. கீர்த்தனோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு நிச்சயம் நான் காரணம் கிடையாது. ஆனா அதுக்கு யார் காரணம்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுடா, என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ யாரு? சொல்லுடா, சொல்லு, யாருன்னு சொல்லு, சொல்லுடா. பிரியா, முதல்ல சட்டையில இருந்து கையெடு. விடு பிரியா, சொல்றேன். அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். சொல்லுடா, என்ன உதவி பண்ணணும்னு சொல்லு. நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்? பணம் கொடு, நிர்மலா தேவியோட சொத்தை கொடுன்னு நான் கேட்க போறேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஏன் ரம்யாவை என்கிட்ட கொடுத்துருன்னு தான் கேட்க போறேன். என்னடா சொல்ற? இங்க பார், அருணுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. நீ அதை தடுத்து நிறுத்தணும். அப்படி பண்ணேனா அவன் யாருன்ற உண்மைய உனக்கு நான் சொல்றேன். அப்படி நான் செய்யலனா? வெரி சிம்பிள். உன் தங்கச்சி கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு உண்மை தெரியாமலேயே ஒரு குழந்தைய பெத்துப்பா. இல்ல அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்துருவா. பரவாயில்லையா? டேய், ஒரு பொண்ணு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இத பாரு, ரம்யாவும் அருணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரம்யாவை அருண் கிட்ட இருந்து பிரிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, இது என்ன நியாயம்? அருண் கூட தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான். நீ என்ன பண்ண? வருணை கல்யாணம் பண்ண. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லையா என்ன? அதே மாதிரி தான் இதுவும். இது பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கீர்த்தனாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவ யாரு? சொல்லு ப்ளீஸ், தயவு செஞ்சு சொல்லு. சீனு ராமச்சந்திர படத்தில் எதுவுமே எல்லையை தாண்டதுனால அது டேரக்டரோட காமெடி செஞ்ச டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் நிம்மதியாகவும் இந்த படம் பண்ணாங்க. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது பாரு, நீ கெஞ்சி கேட்டாலும் சரி, கோவமா கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான். ரம்யா கல்யாணத்தை நிறுத்து. கீர்த்தனா கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு நான் சொல்றேன். இது பாரு, அவ அப்பா அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. கஷ்டப்பட்டு ஒழுக்கமா தான் நான் வளர்த்தேன். உன்னோட சுயநலத்துக்காக அவ வாழ்க்கையை கெடுத்துறாத. நான் உன்கிட்ட பிச்சையா கேக்குறேன், அவன் யாருன்னு சொல்லு. பிரியா, நீ கெஞ்சி பாக்குற, கோவப்பட்டு கேக்குற, நீ அழுதே கேட்டாலும் என் மனசு இறங்கலையே. கீர்த்தனா வாழ்க்கையா ரம்யா வாழ்க்கையான்னு நீயே முடிவு பண்ணிக்க.
நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல பிரியா. யாருன்னே தெரியாம கீர்த்தனா இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. பிரியா, நீ கீர்த்தனா கிட்ட நல்லா கேட்டியா? நம்ம கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு அவ ஏதாவது மறைக்கிறாளா? ஒரு பொண்ணுக்கு சந்தோஷமான விஷயமே அவ தாய்மை அடையிறது தானே. அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கணும். ஆனா கீர்த்தனாக்கு அது தெரியாம நடந்துருச்சு. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. உண்மையிலேயே எனக்கு தெரியாதுன்னு கோயில கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்றா. அவ சொல்ற வார்த்தையில பொய் இல்லைங்க. அதுக்காக தலையெழுத்துன்னு விட்டுற முடியுமா என்ன? நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற உலகம். இதுல உமேஷ் மட்டும் விதிவிலக்கா என்ன? சுயநலக்காரன், பணத்தாசை பிடிச்சவன், தன்னோட சந்தோஷம் மட்டுமே பெருசுன்னு நினைக்கிறவன். ரம்யா வேணுங்கிறதுக்காக அவன் எது வேணாலும் செய்வான். ரம்யா அருண் கல்யாணத்தை நிறுத்தி என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக கீர்த்தனா விஷயத்துல இப்படி பண்ணிட்டான். அது நினைச்ச என்னால தாங்க முடியல வருண். 10 கோடியே 100 கோடியே கணக்கு காட்டினவன், நிர்மலா தேவிய நடு ரோட்ல நிக்க வச்சவன், உன கார் ஏத்தி கொல்ல பார்த்தவன், போலீஸ்க்கும் சட்டத்துக்கும் சவால் விட்டவன். அவனை சும்மா விடக்கூடாது பிரியா. அவனை பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவெல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? அடிக்கு அடி, உதைக்கு உத, ரத்தத்துக்கு ரத்தம். அவனை சும்மா விடக்கூடாது பிரியா. நில்லுங்க. என்ன இது? விடு பிரியா. அந்த ராஸ்கல் கிட்ட யாருன்னு நான் கேக்குறேன். அவன் மட்டும் சொல்லனா அவன் கழுத்து அறுத்துறேன். ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? அவனை கொலை பண்ணிட்டா யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமா? இல்ல பிரியா, இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விட்டா தப்பு மேல தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. நான் ஏன் அமைதியா இருக்கேன்? என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு தான். முதல்ல கத்திய கொடுங்க. இல்ல பிரியா, இது அப்படியே சும்மா விட்டுற முடியாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. எத்தனை நாளைக்கு தான் இந்த மூடி மறைச்சிட்டே இருக்க முடியும்? வெளியே தெரிஞ்சா யாருக்கு அசிங்கம்? அவனுக்கா இல்ல நமக்கா? வா, இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கி வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். வா பிரியா. நில்லுங்க. புரியாம பேசாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும்? ஏதாவது போய் சொல்ல முடியுமா? இல்ல மூடி மறைச்சுதான் பேச முடியுமா? எல்லா விஷயமும் வெளியில வந்துரும். அதால யாருக்கு தலைக்குனிவு? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கீர்த்தனா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவா. பரவாயில்லையா? பிரியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உண்மையை கண்டுபிடிக்கிறது எப்படி? அத முதல்ல சொல்லு. உமேஷ் கிரிமினலா யோசிக்கிறான். நாமளும் கிரிமினலா தான் யோசிக்கணும். அவன் வழிக்கே போய் இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்போ அவன் டீல் போட்ட மாதிரி ரம்யாவோட கல்யாணத்தை நிறுத்த போறியா? அது எப்படிங்க முடியும்? அந்த அயோக்கியன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்க முடியுமா? அதுக்கு நான் தயாரா இல்ல. ரம்யாவும் என்னோட தங்கச்சி தான், கீர்த்தனாவும் என்னோட தங்கச்சி தான். அருணுக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதே நேரத்துல கீர்த்தனாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். வா பிரியா, நீ வர சொன்னதும் உமேஷ் கிட்ட பெட்ரோல் போடணும்னு போய் சொல்லிட்டு அவசரமா வந்திருக்க. என்ன விஷயம் சொல்லு. என்னம்மா முகம்லாம் டல்லா இருக்கு? மறுபடியும் அந்த உமேஷால ஏதாவது பிரச்சனையா?
பிரச்சனை இருக்குன்னு, ஆனா எனக்கு இல்ல, கீர்த்தனாவுக்கு. கீர்த்தனாக்கு பிரச்சனையா? என்னன்னு சொல்லுமா. கீர்த்தனாக்கு என்னாச்சு? அயோக்கிய ராஸ்கல், குடும்பமே ஈவு இறக்க இல்லாத கொலகார குடும்பமா இருக்கு. நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் என் கோவத்தை அடக்கி வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மொத்த பேரை அவங்க காரை வச்சு ஏத்தி கொலைப்பட்டு போயிட்டே இருப்பேன். மகேஷ், நானும் உங்களை மாதிரி தான் கோவப்பட்டேன். ஆனா நம்ம கோவப்பட்டா அது நம்ம கீர்த்தனாக்கு தான் பிரச்சனைன்னு பிரியா சொன்னதுனால நான் ரொம்ப அமைதியா போயிட்டேன். அண்ணா, நீங்க உமேஷ் கிட்ட வேலை பார்க்குற தைரியத்துல தான் நான் அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கேன். கீர்த்தனை பிரச்சனையை கண்டுபிடிக்க நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லுமா, நான் என்ன பண்ணணும்? கீர்த்தனாவை பத்தின உண்மைய அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும். அந்த உமேஷ் எங்க போறான், யார் கூட எல்லாம் பேசுறான்னு அவனை 24 மணி நேரமும் நீங்க வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கீர்த்தனா பத்தின உண்மைகள் நமக்கு கிடைக்கும். கீர்த்தனாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அவ வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியும். சரி பிரியா, நீ சொன்ன மாதிரியே அந்த உமேஷை ஃபாலோ பண்ணி அவன் வாயாலே உண்மையை வர வைக்கிறேன். சரிங்க அண்ணா. நீங்க கவலைப்படாம போங்க. நாங்க வர மகேஷ். போங்க. வரோண்ணா. You start the music.